அன்பால் இணைந்த அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி வேலை வாய்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கால் லெட்டர் வந்துக்குது. இந்த இன்டர்வியூ கால் லெட்டர் பற்றி தான் நாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக விரிவாக பார்க்க போகிறோம். இது எந்த மாவட்டத்துக்கு வந்துக்குது எல்லாமே பார்க்கலாம். அங்கன்வாடி வேலை வாய்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே விண்ணப்பிச்சு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மே 30க்குள்ளே இன்டர்வியூ வச்சு போஸ்டிங் போட சொல்லி வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கிட்ட அறிவிப்பு வந்துச்சு. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா ஜூன் மாதம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி திறக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடியில் வேகன்சி ஃபில் பண்ணியிருக்குன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு உத்தரவு வந்துருச்சு. அதுபடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்டர்வியூக்கான கால் லெட்ரு ஒரு மாவட்டத்துக்கு வந்துக்குது. இதேமாதிரி பார்த்திங்கன்னா பல்வேறு மாவட்டத்துக்கு வந்துக்குதா இல்லையான்னு தெரியல. உங்களுடைய மாவட்டத்துக்கு வந்திருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது எந்த மாவட்டத்துக்கு வந்துக்குது அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்களா பார்த்திங்களா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் கிடைக்கும். இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு கடிதத்தை பார்க்கலாம். அறிவிப்பு கடிதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அந்த செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறிவிப்பு கடிதம் வந்துக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி பணி நிரப்புறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 19/5/2025 நேர்முக தேர்வு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் கலந்து கொள்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது தொடர்பாக இந்த அறிவிப்பு கடிதம்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா பொருள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்பு கடிதத்தில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா சர்டிஃபிகேட்டும் ஒரிஜினல் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அறிவிப்பு கடிதத்தில் தேவையான ஆவணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசி கேட்குறாங்க. நீ படித்ததுக்கான டிசி கேட்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10th 12th மார்க் ஷீட்டு கேட்குறாங்க. அடுத்து சாதி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விதவை கணவரால் கைவிடப்பட்டவர் அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கான சர்டிஃபிகேட் வைக்கலாம். அப்படி இல்லாதீங்க விட்டுருங்க. அதேமாதிரி மாற்றுத்திறனாளிக்கான இருந்தால் அதுக்கான அடையாள அட்டை கேட்குறாங்க. இது எல்லா சர்டிஃபிகேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்டர்வியூவில் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை காமிக்கணும். அப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வீட்டிலே வச்சு மிஸ் பண்ணிட்டு போயிட்டீங்களா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் உங்களுக்கு நிராகரிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்கே இன்டர்வியூ நடக்குதுன்னா தாம்பரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. தாம்பரம் சானிடோரியம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னை மாவட்டத்தில் நடக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த தேதியில்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 19/5/2025 வந்து பார்த்திங்கன்னா காலை 10லேருந்து 1 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த அலுவலகம்னு பார்த்திங்கன்னா புனிதோமையர் மலைன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அலுவலகம் தான். அந்த அலுவலகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்பு கடிதம் வந்துக்குது. இந்த நேர்முக தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கடிதம் வந்து பார்த்திங்கன்னா நேர்முக தேர்வுக்கு மட்டும்தான். இது வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டராக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா புரிஞ்சிருக்கோம். இப்போ எங்கே வந்துக்குதுன்னா புனிதோமை மலை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்துக்குது. அந்த அலுவலகத்தில் விண்ணப்பிச்சிங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா லெட்ரு வந்திருக்கோம். வந்தீங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா போய் நேர்முக தேர்வில் கலந்துட்டு எந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவையான ஆவணம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் உங்களுக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் ஒரு ஃபைலில் போட்டுக்கோங்க. நீங்கள் கையில் கொண்டு போவேன்னா ஃபைலில் போட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கோங்க. போட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பாயிண்ட் என்னென்னா நீங்கள் ட்ரெஸ்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணிட்டு போங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா டீச்சர் லுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு டீச்சர் லுக்கு இருக்குது, இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாப் கொடுக்குறாங்கன்னு ஒரு அட்ராக்ஷன் வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களை பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் நீங்கள் அங்கன்வாடியாக இருந்தால் உங்களுக்கு எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னா உங்களுக்கு சமைக்க தெரியுமா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கான்ஃபிடென்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பதில் சொல்லணும். அதேமாதிரி சுமையெல்லாம் பேசுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சிரிச்ச மாதிரி பேசினா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சமையல் பற்றிய அனுபவம் உள்ளதான்னு கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல அனுபவம் இருக்குது, நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாணம் இந்த மாதிரி விசேஷம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் போய் சமைச்சு கொடுப்பேன், இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா குழந்தை எந்த மாதிரி உணவு கொடுத்தா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக இருப்பாங்க கேட்பாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு, முட்டை, காய்கறி, சுண்டல், கேழ்வரகு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டீச்சருக்கு விண்ணப்பிச்சிருந்தீங்களா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களை வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்கிறதுனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா அடம் பிடிப்பாங்க பண்ணுவாங்க. அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி கொடுக்கலான்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அழுதாங்களா அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு விளையாட்டு காட்டி பண்ணி அழுவாச்சு வந்து பார்த்திங்கன்னா நிறுத்துறது பண்ணுறது, குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டீச்சிங் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லையோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா வயிற்று வலியோ இந்த மாதிரி ஏற்படுச்சுன்னா அந்த டைமில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க.
அதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ஆன்சர் கொடுக்கலாம்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுவேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னுடைய ரொம்ப பிரச்சனையாக இருந்தால் என்னுடைய மேலதிகாரிக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். இது சாதாரண இதாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு அவங்கள மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக சொல்லி அறிவுறுத்துவேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் கொடுக்கலாம். திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா மேலதிகாரி விசிட்டுக்கு வராங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா டீச்சர் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி அவங்கள சமாளிப்பீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி உதவியாளர் பணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்களோ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்து விரிவாங்கலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா வந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மரியாதை கண்டிப்பாக கொடுக்கணும். அவங்களுக்கு மரியாதை கொடுத்து ஸ்மைல் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வரவேற்று அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி டாக்குமெண்ட்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைங்க இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்த வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வச்சுருப்பேன். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கான்ஃபிடெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் கொடுத்தா உங்களுடைய குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணோம், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு அனுப்புவாங்களா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி ஆன்சர் கொடுக்கலாம்னா இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபேமிலி தான் அப்ளை பண்ண சொன்னாங்க. என்னுடைய ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு வந்து விட்ருவாங்க. அப்படின்னா எனக்கு ஸ்கூட்டி ஓட்ட தெரிஞ்சால் நானே வந்து பார்த்திங்கன்னா டைமுக்கு வந்துடுவேன். அப்படி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப்க்கு ஏதாவது பணம் கேட்டாங்களா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து பார்த்திங்கன்னா அப்ரோச் பண்ணுவாங்க. எதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்கு பணம் கேட்டால் நீங்கள் வந்து பார்த்திங்களா கொடுக்குறீங்களா இல்லையான்னு. அப்படி நீங்கள் கொடுத்துட்டீங்களா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்காது. ஒரு சில அதிகாரி வந்து பார்த்திங்கன்னா லஞ்சம் வாங்குவானா, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அதிகாரியும் அப்படி கிடையாது. உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்கு கூட கேட்கலாம். அதனால் நீங்களே வந்து பார்த்திங்கன்னா அவங்க விரிச்ச வலையில் நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க. அப்படி மாட்டினீங்களா கண்டிப்பாக அந்த ஜாப் கிடைக்காது. ஏன்னா நேர்மையான அதிகாரி வந்து பார்த்திங்கன்னா உங்களை கேட்பாங்க, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களா இல்லையான்னு கேட்பாங்க. நீங்கள் லஞ்சம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களை அப்ளிகேஷன் நிராகரிச்சுட்டு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த காவல் நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா புகார் அளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தில் நல்லா தெளிவாக இருந்துக்குங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கு சேலரி வந்து பார்த்திங்கன்னா கம்மி தான். அதேமாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பணம் கொடுத்து நீங்கள் போய் ஜாயின் பண்ணி நீங்கள் அந்த கடனை கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல வருஷம் ஆகிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே பணம் கொடுக்காதீங்க. அப்படி கேட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திறமை இருக்குது. நம்ம இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக பேசிக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யாருக்காகவும் எந்த ஒரு பணமும் கொடுக்காதீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அங்கன்வாடி குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு எங்கேருந்து வருது பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து வரும். அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து வரும். இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு வேலைக்கு கேட்பாங்க. இது அங்கன்வாடி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக இருக்குது. அதனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. என்ன சத்துணவு வேலை இந்த மாதிரி நிறையா வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இன்டர்வியூ கொஸ்டின்லாம் இருக்குது. நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.